ஹாய், வெல்கம் டு தாக்காய் சேனல். கொச்சியில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன, பக்கத்தில் தான் மூணார் இருக்குது, வாயேன் 2 நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஹனிமூன் கூட கூப்பிட்டு போகாத மனுஷன் திடீர்னு மூணாருக்கு வான்னு சொன்னோன்னே நானும் ஜாலியாக கிளம்பி ரெடி ஆகிட்டேன். இது இன்னும் சுவாரஸ்யமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூட்டிலேயே கொச்சியிலேருந்து மூணாருக்கு போகலான்னு டிசைன் ஆரம்பித்தாச்சு. எங்கே காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போகுதுங்க பாதை. நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தரணி ஓட்டுறேன்னு சொன்னார். அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் ஹில்ஸ் மேலே ஏறுறது. என்னடா இது அணைத்திக்கிட்டே இருக்குதேன்னு பார்த்தா மலைக்குள்ளே ஏற ஏற சும்மா ஜில்லுன்னு காற்றுங்க. ஏதோ காட்டு வழிக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சுங்க. ஏன்னா அடர்ந்த காடுக்கு நடுவில் தான் ரோடு இருக்குது, அதில் தான் போயிட்டுருக்குறோம். சுற்றி பார்த்தா குரங்குங்கெல்லாம் வேறு. அதுவும் ஒரு புதுமையான அனுபவம் தாங்க. போகிறப்ப இந்த மாதிரி நிறையா வியூஸ் இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே புதுசாக ட்ரைவ் பண்ணதுனால எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்டர்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதை ஒட்டி போகாத முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஓட்டிகிட்டு போகிறது நல்லது. ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமே, வந்துடும் பார்த்துட்ருக்கோம். கடைசியில் மலை மேலே ஏறுறதுனால நமக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது கம்மியாக தான் ஆகும். பிகாஸ் அது ஸ்டீப்பாக மேலே ஏறுறதுனால டிஸ்டன்ஸ் கவரேஜ் கம்மியாக தான் கிடைக்குது. சரி, தேயிலை தோட்டம் எல்லாம் மலை மேலே வச்சுருக்காங்க, இது எப்படிரா படிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சிங்க. இது ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு தான் தேயிலையே க்ரோ பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி பறிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு தரணி சொன்னார். எது எப்படியோ இந்த மாதிரி பச்சை பசேலுக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு நல்ல ஃபீல் குட் வைப் தருங்க. எண்ட் ஆஃப் டே ஸ்கூலில் எவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் கவர் பண்ண முடியும் சர்வ் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேரோட யூடியூப் ரிவ்யூஸ் வச்சு லைக் டாப் ஸ்டேஷன் ஒரு சைடு நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேலையே ஒரு 4 to 5 ஸ்பாட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவே 1 day ஆகிடும்ன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் இன்னொரு சைடும் இருக்குது, இரவிக்குளம் நேஷ்னல் பார்க், அந்த சைட்லாம். பட் தெரியல, பார்ப்போம் எவ்வளோ ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுறோன்னு. ஒரு வழியாக நம்ம மூணார் டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். த டைம் இஸ் அரௌண்ட் இப்போ ஒரு 1 o'clock ஆகுது. டவுனுக்குள்ளே வர்றதுக்கே ஒரு 1:30 ஆயிடுச்சு. பசி வேறு பின்னி எடுக்குது. சரி சாப்பிட்டுட்டு செக்இன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் கவர் பண்ணணும்னு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.